மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாளைக்கு எல்லாரும் சயின்ஸ் எக்ஸாமுக்கு ரெடி ஆயிட்டு இருப்பீங்க. மோரோவர் எல்லாமே படிச்சு முடிச்சிட்டு இருப்பீங்க. இந்த லாஸ்ட் டேல நீங்க ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த ஒண்ணு பார்க்கணும். என்னன்னா, நிறைய பேர் வந்து ப்ராப்ளம்ஸ பார்க்க தவறிட்டு இருப்பீங்க. இப்போ நான் இங்க குடுத்திருக்கிற இந்த பிடிஎஃப்ல கிட்டத்தட்ட ஒரு 17 ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இந்த 17 ப்ராப்ளம்ஸ்ல இருந்து தான் நாளைக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்க போறாங்க. அதனால இந்த 17 ப்ராப்ளம்ஸையுமே வந்து கொஞ்சம் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. கொஸ்டின்ஸோட ஆன்சரோட எழுதி கொடுத்துருக்கேன். இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அதாவது 2022ல இருந்து சப்ளிமெண்டரி கொஸ்டின் பேப்பர், ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர், அதுல இருந்து எடுத்து மொத்தமா ஆன்சர் கீயோட சேர்த்து கொடுத்துருக்கேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. லாஸ்ட் டே கண்டிப்பா வந்து இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த ப்ராப்ளம்ஸ் 17 ப்ராப்ளம்ஸ் வந்து கண்டிப்பா 2 ப்ராப்ளம்ஸ் வரும். அது 2 மார்க்லயும் சரி, 4 மார்க்லயும் சரி, சம்டைம்ஸ் 7 மார்க்ஸ்லயுமே வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த 17 ப்ராப்ளம்ஸையுமே கோ த்ரூ பண்ணிட்டு நீங்க எக்ஸாம் நாளுக்கு போங்க. கண்டிப்பா இதுல இருந்து வரும். இதுல இருந்து மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா லாஸ்ட் இயர் நான் கொடுத்திருக்கிற நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ண அந்த ஒரு 12 சம்ஸ்ல இருந்தே கிட்டத்தட்ட 2 வந்துச்சு. அதே மாதிரி தான் இந்த 17 சம்ஸ்ல இருந்து கண்டிப்பா 2 கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ எதுவுமே மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம சேனலை வந்து இப்போதான் புதுசா பாக்குறீங்கன்னா அந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க. அவங்களுக்கும் இந்த பிடிஎஃப் அனுப்பி அவங்களுக்கு படிக்க சொல்லுங்க. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இப்போ ரீசெண்டா நடந்து முடிஞ்ச இந்த மேக்ஸ் எக்ஸாமினேஷன்ல கம்பல்சரி கொஸ்டினுக்கு கண்டிப்பா கிரேஸ் மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நான் ஏற்கனவே அந்த கிரேஸ் மார்க் சம்பந்தமா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்க இந்த கமெண்ட்லயும் பாத்தீங்கன்னா மேக்ஸ் நீடட் மேக்ஸ் கிரேஸ் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நிறைய கமெண்ட்ஸ், நிறைய வீடியோஸ் வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு போச்சுன்னா, அவங்க பார்வைக்கு வந்துச்சுன்னா அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அதை ரிக்வஸ்ட் பண்ணுவாங்க. இந்த கொஸ்டினுக்கு வந்து எங்களுக்கு கிரேஸ் மார்க் வேணும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ரிக்வஸ்ட் வந்து பசங்களுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்கள அனலைஸ் பண்ண வச்சு திருப்பியும் அவங்க கிரேஸ் மார்க் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கிரேஸ் மார்க் அப்படின்னு எப்போ தெரியும்னா, ஒன்ஸ் நம்ம பேப்பர் கரெக்ஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு அஃபிஷியல் ஆன்சர் கீ விடுவாங்க. அந்த ஆன்சர் கீழ நம்ம பார்க்கும்போது மியர் அட்டம்ப்ட்னு கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பா அதுக்கு கிரேஸ் மார்க் இருக்கு. சப்போஸ் மியர் அட்டம்ப்ட்டுக்கு பதிலா வேற டைப்ல வேற மாடல்ல சப்போஸ் சம்ஸ் எழுதிருக்கலாம், ப்ராப்ளம்ஸ் போட்டிருக்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்தா கூட அவங்க மார்க் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால எந்த சம்ம போட்டிருந்தாலுமே எதுவுமே வந்து மேக்ஸ்ல வந்து கம்பல்சரி கொஸ்டின்ஸ் வந்து நீங்க அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா கிரேஸ் மார்க் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி 1 மார்க்ஸ்ல வந்து செகண்ட் அண்ட் எயித்து கொஸ்டினுக்குமே கிரேஸ் மார்க் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. அதோட வீடியோட லிங்க் நான் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோல போயிட்டு நீங்க நீடட் கிரேஸ் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இந்த வீடியோலயே வந்து நீங்க கிரேஸ் மார்க்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய வியூஸ் அண்ட் நிறைய கமெண்ட்ஸ் போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம 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 சொல்ற விஷயங்கள் வந்து அவங்க சைட்ல தெரிய வரும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோல நான் மென்ஷன் பண்ணியிருக்கிற எல்லாத்தையும் நீங்க பாருங்க. இது ஒவ்வொருத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றது டைம்லாம் இல்லை. அது நீங்க ஜஸ்ட் வீடியோ டவுன்லோட் பண்ணி நீங்க மொபைல்ல பார்த்தாலுமே சரி, இல்லை பிரிண்ட் அவுட் எடுத்து படிச்சாலுமே சரி, இன்னைக்கு நைட்டுக்குள்ள நீங்க கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இன்னும் ஒரு 1 ஹவர்ல நான் கொஸ்டின் பேப்பர் வீடியோ போடுறேன். ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின் பேப்பர் அது. அந்த கொஸ்டின் பேப்பரை நீங்க பார்த்துட்டு போனீங்கன்னா அதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. கடைசியா வர சோஷியல் எக்ஸாமினேஷனுக்குமே நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணி போடுறேன். ஓகேங்களா? வேற ஏதாவது தகவல் வேணும் நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அண்ட் முக்கியமா இந்த வீடியோ வந்து நான் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுவேன். தேங்க்யூ.